எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரனுடைய ஆட்டம், அதிகாரம், ஆணவம் எல்லாம் ஒரு நொடியில அடங்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு கெட்ட நேரம் தொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அறிவுக்கரசியோட ஆட்டம் அளவில்லாம இருந்தது. அந்த ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஜனனி. என்ன நடந்ததுங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தர்ஷன் இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சாகுற நிலைமைக்கு போயிடுறாங்க. இது தெரிஞ்ச நந்தினி, ரேணுகா ஓடி வந்து அவங்கள காப்பாற்ற சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் கதிர், ஞானம் 2 பேரும் கதவை உடைச்சிக்கிட்டு போய் தர்ஷனை காப்பாற்றி வெளியில கூட்டிட்டு வந்து இங்க புத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விசாலாட்சி சொல்றாங்க, இதை பாருடா தர்ஷா, உனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு அமைஞ்சு போச்சு. இதுல இருந்து நீ தப்பிக்க முடியாதுப்பா. பேசாம போய் கல்யாண மேடையில உட்காந்து அந்த அன்பு கரிசி கழுத்துல தாலியை கட்டிரு. உன் அப்பா மனசு குளிர குளிர நீ வாழ்ந்து காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவு கரிசி சொல்றாங்க, இங்க பாருடா, நீ செத்தாலும் என் வீட்டு மாப்பிள்ளையத்தான் சாகணுங்கிறாங்க. ஏண்டி பொணத்தோடவா குடும்பம் நடத்த போறீங்கன்னு கேட்குறாங்க நந்தினி. ஆமாடி, என் தங்கச்சி இவனை ஐஸ் பெட்டியில் வச்சுக்கிட்டு கூட குடும்பம் பண்ணுவான். குணசேகர் அண்ணாவோட பையன் செத்தாலும் என் வீட்டு மாப்பிள்ளையத்தான் சாகணும், உங்க வீட்டு பையனா சாகக்கூடாதுங்கிறாங்க அறிவுக்கரசி. இதை கேட்டு அடைச்சி பொணந்தண்ணி கழுக, கொஞ்சம் கூட மனிதாபமே இல்லாத பேசுது வரு பெசாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அறிவுக்கரசி, இதை பாரு மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காட்டணும். நீங்கள் ஏன் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? இவன் இந்த நிலைமைக்கு போனதை நீங்களும் என்ன பார்த்து பரிதாபப்பட்டு இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது மாமா. கதிர் மாமா அவனுக்கு சரட்டை போட்டு இழுத்துக்கிட்டு வந்து மணமேடையில் என் தங்கச்சி அன்புக்கரசி பக்கத்தில் உட்கார வைங்க. அவன் தாலி கட்டுறானா இல்லையாங்கிறத நானும் பார்க்குறேன். அவன் கட்டில் கையவே முறிச்சாவது நான் கழுத்தில் கட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நந்தினி, ரேணுகா என்ன செய்யறதுனே தெரியல. என்னது இந்த கொல்லிவாய் பிரசாத் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது, என்ன நந்தினி பண்ணுறதுன்னு கேட்கவும், அக்கா இதுக்கெல்லாம் சொல்லி திருந்தாத ஆளுக, ஆனால் என்ன செய்யறதா எனக்கும் புரியல. டே தர்ஷா, நீ தாலிக்கும் கட்ட வேண்டாம், ஒன்றும் கட்ட வேண்டாம், பேசாமல் நீ வாடா போகலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுடா, ஜனனி வந்துருவா. வந்ததுக்கப்புறம் இவங்களோட ஆட்டத்தை எல்லாம் அடக்கிடலாம் அப்படின்னு நந்தினி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரேணுகா, இல்லை இல்லை இவன் விடமாட்டான், இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை அதிகாரம் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஆனால் இவங்க எல்லாரும் ஆம்பளைங்க தானே, பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க பாரு. டே தர்ஷா, நீயும் ஒரு ஆம்பளை தான்டா, நீ போய் அவளுக்கு சொன்ன மாதிரியே தாலியை கட்டுடா. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றதுன்னு இவன் கூடவா இருந்து பார்க்க போறானுங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு நீ நினைச்ச மாதிரி பார்கவியோட சேர்ந்து வாழலாம், ஒன்றும் கவலைப்படாத போடா. அவங்க என்ன தாலி தானே கட்ட சொல்றாங்க, வேற என்னடா செய்ய போற நீ? ஐயர்கிட்ட அந்த தாலியை வாங்கி அந்த அன்புக்கரசி கழுத்துல கட்டி தொலைச்சிடு. அதுக்கப்புறம் நீ சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாதுடா. நாங்க சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரேணுகா. இதுக்கப்புறம் தர்ஷன் என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது அப்ப கதிர் கையை பிடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க. மணமேடையில கூட்டிட்டு போய் உட்காரடா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்பவும் அப்படியே மூஞ்சி சித்து கொண்டிருக்காரு தர்ஷன். விசாலாட்சி பார்த்துட்டு, இதை பார்ப்பா தர்ஷா, சந்தோஷமா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கோ. உங்கள் அப்பன் பாரு, மனசு உடஞ்சி இடிஞ்சு எப்படி உட்காந்துருக்கா. இவ்வளோ செலவு பண்ணி உனக்காகத்தானே கல்யாணத்தை பண்ணுறான். நீயும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு வாழலாமல்லப்பா. ஏப்பா இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அந்த தாலியை வாங்கி அந்த பொண்ணு கழுத்தில் கட்டு அப்படின்னு விசாலாட்சி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆகிற உரிமை கூட எனக்கு இல்லாமல் போச்சே சித்தி அப்படின்னு சொல்லி தர்ஷன் அழுகிறாங்க. இதை பாருடா, நீ ஆம்பளை பையன் எதுக்குடா சாகணும்? நீ நினச்ச மாதிரி உனக்கு வாழ்க்கை அமைய போகுது, அதை நினச்சி நீ சந்தோஷப்படு. இப்போ பாரு, ஜனனி வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் பார்கவியும் கூட்டிகிட்டு வருவா. நீயும் பார்கவியும் தாண்டா சேர்ந்து வாழ போகிறீங்க. இது சத்தியம்டா. ஜனனி சொன்ன வாக்கை தவறப்பட மாட்டேடா. நீ வேணாலும் நம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நந்தினி. இது கேட்ட தர்ஷன் அவளோட வாசலையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே கதிர் சொல்கிறாரு, டேய் மாப்பிள்ளை, என்னடா அங்கேயே தடம் பார்த்துட்டு இருக்க? எவ்வளோ இங்கே உள்ள வரமாட்டாளுங்க, வந்தாலும் எதுவும் கிழிக்க மாட்டாளுங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த முகூர்த்தம் நடக்க போகுது. நீ அன்பு கரிசி காலத்தில் தாலி கட்டத்தான் போகிற, இந்த கல்யாணமும் நடத்தி நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜீவானந்தம், ஜனனி, பார்கவி 3 பேரும் நின்று ஒரு காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக புலிகேசி வந்துடுறாரு. புலிகேசி வந்து பார்த்துடுறாரு. இதை பார்த்த ஜீவானந்தம் ஜனனி கிட்ட சொல்கிறாங்க, ஜனனி புலிகேசி வந்துட்டான், நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், நீங்கள் திரும்பிடாதீங்க, இங்கேருந்து நீங்கள் ஒரு பக்கம் ஒழிஞ்சுக்கோங்க, நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து மறைஞ்சிட்றோங்கிறாங்க. இதை கேட்ட ஜனனி, என்ன சார் இப்போ வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, என்னால் ஓடவும் முடியாதேங்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த புதற்குள்ளேயே ஒரு ஓரமாக ஒழிஞ்சுக்கோங்க, நாங்கள் 2 பேரும் எப்படியாவது தப்பிச்சு காரில் ஏறி வந்ததுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க. சரி சார், பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்கவி, ஜீவானந்தம் 2 பேரும் வெகு வேகமாக போய் ஒரு கார் டாக்ஸி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதும் இந்த பக்கம் ஜனனியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. புலிகேசி சுற்றி சுற்றி வராரு. இல்லை, ஜீவானந்தம் பார்கவி என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சந்தேகத்தோடு அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனனி, பார்கவி, ஜீவானந்தம் இவங்க 3 பேரும் பாதுகாப்பாக டாக்ஸியில் ஏறிட்டாங்க. இந்த பக்கம் சக்தி ஜனனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜனனி, எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்குங்கிறாங்க. அப்படியா, என்ன ஆதாரம்? சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாமாங்கிறாங்க. ஆமாம் ஜனனி, அதுதான் சரி, நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன், வாங்க எல்லாரும் போலீஸையும் கூட்டிகிட்டு போய் அந்த அறிவுக்கரசியை உண்டிலின்னு பண்ணிடலான்னு சொல்லிடுறாங்க சக்தி. அதுக்கப்புறம் எல்லாருமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் சக்தி, உனக்கு எப்படி இந்த ஆதாரம் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க ஜனனி. அது ஏன் ஜனனி, நான் ஒரு வேலை விஷயமா நம்ம வீட்டுக்கு தான் போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது அங்கே கேமராமேன் போயிட்டு இருந்தான். டே என்னடா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், என்னாச்சு, ஏன் வெளியில் வந்தேன்னு கெவின் உங்கள் குடும்ப ரகசிய ஆதாரம் ஒன்று வச்சுருந்தான், அதை அறிவுக்கரசி கிட்ட சொல்லி அதுக்கிட்ட பணம் வாங்க பார்த்தான். அப்போ பணம் வாங்கும்போது நான் தரேன் வா, ஆனால் அந்த பென்ட்ரைவ் எனக்கு வேணும்னு அறிவுக்கரசி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவையும் கொடுத்துட்டு அந்த 1 கோடி ரூபாய் பணத்தையும் கையில் வாங்கிட்டான். அது வரைக்கும் கேமரா
கேமரா ஓடிக்கிட்டே இருக்கு. மண்டபத்துல சிசிடிவி கேமராவை என்னோட போனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கான். இங்க பாருங்க சார், அந்த கெவினையும் இந்த அறிவுக்கரசி கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அந்த போட்டோகிராஃபர் காட்டுறாரு. இதை பார்த்ததும் சக்தி, இது போதுமடா, இந்த ஆதாரம் போதுமே இந்த கல்யாணத்தை நிறுத்தருக்கு, பாவம் இந்த குத்து குத்தி கொண்டு போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆதாரத்தோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க சக்தி. அங்க ஜீவானந்தம், ஜனனி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியல. என்ன சக்தி, எதுக்கு எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன்னு கேட்கவும், இந்த கல்யாணத்தை நிறுத்தருக்கு தானே வந்து வழிய மாட்டிட்டாங்க அறிவுக்கரசி, கையும் களவுமா சிக்கிட்டா அறிவுக்கரசி, கெவினை கொலை பண்ணின காட்சியை பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் ஜீவானந்தம், ஜனனி எல்லாரும் வாய் மேல கை வைக்கிறாங்க. அடி பாவி, எவ்வளோ பெரிய ராட்சசியா இருக்கா, இப்படி எல்லாம் குத்தி கொன்னுட்டு இந்த பையனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா, இது எதுக்காக இப்படி பண்றாங்கிறாங்க. எல்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான், வேற என்ன, பணம் காசு இல்லாத ஒரு ரவுடி, அதனாலதான் இந்த பணத்துக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு தான் தர்சன கல்யாணம் பண்ணி இந்த சொத்துல கொண்டு வந்து தங்கச்சி உரிமையோட உட்கார வச்சுட்டதா தான் ஆட்சி ஆடலான்னு சொல்லித்தான் பேராசைப்பட்டு இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா இந்த அறிவுக்கரசி. இவ செஞ்ச காரியத்துக்கு இனிமே ஜெயிலுக்குள்ள தான் காலம் தள்ள போறா. எப்படியோ இவ ஒளிஞ்சான்னு நினைச்சிட்டு சக்தி, ஜீவனந்தம், பார்கவி, ஜனனி இவங்க எல்லாரும் போலீஸோட மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்குள்ள எல்லாரும் வந்ததும் பார்த்ததும் குணசேகர், கதிர், ஞானம் இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சத்தம் போட்டுட்டு வரும்போது அப்பாடா அப்படின்னு நினைக்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும். ஜனனி, எங்க வராம போயிடுவீங்களோ நான் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் தர்சா வாடாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி ஓடி போய் தர்சனை இழுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ் எல்லாரும் கும்பலா சேர்ந்து அறிவுக்கரசியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோங்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி, எது எது என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்கவும், வீடியோ கேமராமேன் கெவினை நீங்க ஒத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கீங்க, சிசிடிவி ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இதை பார்த்ததும் அடடா, இவ்வளவு வசமா மாட்டிக்கிட்டோமே, இனிமே தப்பிக்க முடியாதுன்னு நினைச்ச அறிவுக்கரசி, விட்டுருங்க சார், என் தங்கச்சிக்கு கல்யாணம் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க. அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் குணசேகர் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க அறிவுக்கரசி. மாமா என்ன காப்பாத்துங்க மாமா, தெரியாதனமா நான் செஞ்சுட்டேன், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதா மாமா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணனேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் வந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது, ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க குணசேகர். இங்க பாருங்க, இவ பண்ணின தப்புக்கு இவளை இழுத்துட்டு போங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க குணசேகர். இதை கேட்ட அறிவுக்கரசி, யோ எல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன் அப்படின்னு அறிவுக்கரசி போலீஸ் கிட்ட குணசேகரை பத்தின உண்மையை உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் குணசேகர், ஓஹோ இவ்வளவு பெரிய சதி வேலை வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட சம்மந்தம் பண்ண வந்தியா, இதுக்கப்புறமும் உன்னைய மண்டபத்துல வெட்டி வைக்க போறதாவும் இல்லை, உன் கூட சாவகாசமும் வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டாம், மாதிரி அதையே இவ்வளவு இழுத்துக்கிட்டு போங்க சார்னு கதிர் சொல்றாரு. இதுக்கப்புறம் அறிவுக்கரசி பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருடா கதிர், எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணக்காரன் தான், உங்க அண்ணக்காரனால தான் இந்த கொலையை நான் செஞ்சேங்கிறாங்க. எது எங்க அண்ணக்காரன் செஞ்சதுனால நீ கொலை செஞ்சியா, ஏய் தர்சனை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமாக பேசிட்டு இப்போ என்ன பழியெல்லாம் எங்கள் பேரில் தூக்கி போட்டுட்டு இருக்கிறியா, உங்க கூட சாவகாசம் வச்சதுக்கு சம்மந்தம் பண்ண நினச்சதுக்கு நீ கொடுக்குற தண்டனையாயிடு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடும், இல்லைன்னா பல்ல கழட்டிடுவேங்கிறாங்க கதிர். டே கதிர் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கொலையை நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா, அதுக்கான காரணம் உங்கள் குணசேகர் அண்ணா தான். உங்க அண்ணா ஈஸ்வரியை கொலை பண்ண பார்த்தாரு, அது சிசிடிவி மூலமா பதிவாயிருந்தது. அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு தான் அந்த கேமராமேன் என்கிட்ட பணம் பறிக்க பார்த்தான், இது என்ன நியாயமா, அதனால தான் நான் அவனை கொலை பண்ணி போட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் குணசேகர் தானே, அப்ப நீங்க தான்டா எங்களை காப்பாற்றணுங்கிறாங்க அறிவுக்கரசி. இந்த விஷயத்தை கேட்டதும் குணசேகருக்கு தூக்கி வரப்படுது. இந்த பக்கம் ஜனனி, நந்தினி, ரேணுகா இவங்க 3 பேரும், ஓஹோ அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் போட்டிருக்காளா, இப்போ உண்மை குட்டு வெளுத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குணசேகரை எப்படி தண்டிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ஜனனி. என்ன மாமா, நான் சொன்னதை காப்பாத்திட்டேன், எங்க முன்னாடி நீங்க தோத்து போய் நிக்கிறீங்க பாத்தீங்களாங்கிறாங்க. இதுக்கப்புறம் குணசேகர் தலை தூங்கி போய் நிக்கிறாங்க. விசாலாட்சி வந்து கேட்குறாங்க, ஏண்டி என் மவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு இப்படி கங்கனை கட்டிக்கிட்டு தெரியுறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சாபம் பண்றாங்க. அதுக்கு சக்தி வராரு, இதை பாருமா, இந்த சொத்தை வச்சுக்கிட்டு தானே எங்களை இந்த ஆட்டம் கட்டினீங்க, இந்த சொத்து யாரோடது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் சக்தி, இவளோட சேர்ந்துக்கிட்டு உன் அண்ணனை பழி வாங்காதடாங்கிறாங்க. இவர் ஒண்ணு எனக்கு அண்ணன் கிடையாது, எனக்கு பங்காளி, அதனாலதான் என்ன பழி தீர்த்திருக்காருன்னு சொல்றாங்க சக்தி. இதை கேட்டதும் குணசேகர் அப்படியே இருக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. என்னது இந்த உண்மையை இவனுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாண்ணே, என்னை பெத்த அப்பா அண்ணன் இவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு என்னை தத்தெடுத்துக்கிட்டு வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி என்னையும் காப்பாத்தி ஏமாத்தி இப்படி இந்த குடும்பத்துல உங்க பேரு உங்க ஆட்சி கொடிக்கட்டி பறக்கணும்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விட தெரிஞ்சு போச்சு. இதுல அறிவுக்கரசி வேற உள்ள நுழைச்சுக்கிட்டு அவ என்ன ஆட்டம் ஆடினாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தாளம் போட்டுட்டு தானே இருந்தீங்க, அறிவுக்கரசியோட யோகிதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, கூடவே இருந்து உங்களுக்கே குளிப்பறிச்சு விட்டுட்டு போயிருக்கா பாரு அப்படின்னு சொல்றாங்க சக்தி. இதை கேட்ட ஜனனி, சரி என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, அறிவுக்கரசியை காப்பாத்தினாலும் சரி, அன்புக்கரசியை காப்பாத்தினாலும் சரி, ஆனா இப்போ பார்கவிக்கும் தர்ஷனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, போலீஸ் பாதுகாப்போட இருந்து எல்லாரும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தர்ஷன் பார்கவியை பார்த்ததும் அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க. பார்கவி, அப்பாடா எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன் தர்ஷா அப்படின்னு சொல்லி மனமடியில் உட்காந்துருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.